Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Greet each and every one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். Today is 27th September 2020. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2020. In few days we are going to complete this month. சில நாட்களிலே நாம் இந்த மாதத்தை முடிக்க இருக்கிறோம். For me, எனக்கும் God is so good. ஆண்டவர் மிகவும் நல்லவராய் இருந்தார். His grace is sufficient for me. அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருந்தது. He kept me alive என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். to bring His word. கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்காக I thank Him. அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். So one of the most well-known parable in the Bible is that of a good Samaritan. வேதாகமத்திலே இருக்கிற ஓமையிலே மிக முக்கியமானதாய் பார்க்கும் பொழுது நல்ல சமாரியன். You can read this thing in Luke chapter 10 verse 30 to 37. நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 30 இலிருந்து 37 வரை பார்க்கலாம். When I was in abroad, நான் வெளிநாடுகளில் இருந்த பொழுது I have seen some hospitals சில மருத்துவமனைகளை நான் பார்த்திருக்கிறேன். named as a good Samaritan. நல்ல சமாரியன் என்ற பெயரில். And also அது there மாத்திரமல்ல was a big organization, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் Good Samaritan, குட் சமாரிட்டன் என்று which helps the children's ministry. அந்த நல்ல சமாரியன் என்ற அந்த பெரிய நிறுவனம் சிறு பிள்ளைகளுக்கு உதவியாக Throughout the இருக்கிறது world, உலகம் முழுக்க. and many children அநேக சிறு பிள்ளைகள் were supported அவர்களுக்கு உதவியாக through this good Samaritan. இந்த நல்ல சமாரியனுடைய நிறுவனத்தின் The first thing is here முதலாவதாக the parable and its setting. அதாவது இந்த உவமையும் அதோடைய குறிப்புகளும். So here the conversation between Jesus and a lawyer. இங்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. A lawyer stands up to test Jesus. இந்த வழக்கறிஞர் ஆண்டவரை சோதிக்க You can read விரும்புகிறார். this thing in Luke chapter 10. இந்த காரியத்தை நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் Verse 10ஆம் அதிகாரத்திலே Verse பார்க்கலாம். 25. 25ஆம் வசனத்திலே இருக்கு. So on one occasion, ஒரு சமயத்திலே an expert in the law stood up to test Jesus. அதாவது சட்ட நிபுணர் ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்க நின்றார். He said, "Teacher, போதகரே, what must I do to inherit the eternal life? நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று And கேட்டார். what is written in the law?" இங்கே சட்ட புத்தகத்திலே என்ன He எழுதியிருக்கு? replied, அதற்கு ஆண்டவர் சொன்னார், "How do you read it?" நீ எப்படி படிக்கிறாய்? So the lawyer in this context இந்த இடத்திலே இந்த வழக்கறிஞர் would be one well versed in the law of Moses. மோசேயுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் நன்றாக அறிந்தவராய் இருப்பார். The word test doesn't have to imply the negative condemnations. இங்கே எதிர்மறையான குறிப்புகளையோ வார்த்தைகளையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It may simply mean that the man was seeking to ascertain Jesus a faithfulness to the law. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சட்டத்திற்கு அவர் சரியாக இருக்கிறாரா என்று பார்க்கிறார். And but there are some implications சில காரியங்கள் இருக்கிறது that he was seeking to trick Jesus. எப்படியாவது ஆண்டவரை தாக்கலாம் என்று பார்க்கிறார். So he stood up, அவர் எழுந்து நின்று perhaps to draw the attention to himself. அவரை நோக்கும்படியாக. The later he sought to justify himself with another question, இன்னொரு கேள்வியை கேட்டு அவர் தன்னையே மேன்மைப்படுத்தினார். implying அதை அவர் அங்கே செய்கிறார். he was interested in more than just a simple answer to his question. அவருடைய கேள்விக்கு ஒரு சாதாரண பதிலை கொடுக்கிறார். His question was அந்த கேள்வி என்னவென்றால் similar to that asked by the rich ruler. அங்கே மிகவும் தனவந்தனாகிய ஆளுகை செய்கிறவர் கேட்ட கேள்வியின் மனமாகவே இருந்தது. If you read in Luke chapter 18, நீங்கள் லூக்கா rich and the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம். A certain ruler asked him, ஒரு
ஆட்சியாளர் கேட்கிறார், good teacher, நல்ல போதகரே, what must I do to inherit the eternal life? தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நித்திய வாழ்வையும் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? A teacher, இங்கே போதகர், what shall I do to inherit the eternal life? நான் நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் Jesus, போதகரே என்று கேட்கிறார். Jesus answers the question ஆண்டவராக இயேசு அதற்கு பதில் சொல்கிறார், by pointing him back to the law. சட்டத்தை பார்க்கும்படியாக சொல்கிறார். If you read in Luke chapter 10 verse 26, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:26 பார்க்கும்போது, what is written in the law? சட்டத்திலே என்ன எழுதியிருக்கிறது? He replied, அதற்கு பதிலளிக்கிறார், how do you read it? நீ எப்படி படிக்கிறாயோ அப்படியே. இப்படியாக செய்யும் பொழுது, in so doing, அப்படி செய்தால், Jesus shows his own confidence in the law. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே அதிலே நம்பிக்கை உடையவராயிருக்கிறார். In a similar manner, அப்படியே Jesus pointed the rich young ruler to the law. அந்த வாலிபமான பணக்கார ஆளுகை செய்கிற ஆட்சியாளரிடம் அதை பின்பற்றும்படியாக சொல்கிறார். In Luke chapter 18 verse 20, லூக்கா 18:20, so you know the commandments. உங்களுக்கு தெரியும் இந்த கட்டளைகள். So you shall not commit adultery. நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. You shall not murder. நீங்கள் கொலை செய்யக்கூடாது. You shall not steal. நீங்கள் திருடக்கூடாது. You shall not give a false testimony. நீங்கள் பொய்யான வாக்குகள் கொடுக்க கூடாது. Honor your father and mother. உன் பெற்றோரை நீ மதிப்போடு நடத்த வேண்டும். So keep in mind இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து, that at this time இந்த நேரத்திலே the law was still in force. இப்பொழுதும் இந்த சட்டங்கள் நடைமுறையிலே இருக்கிறது. So the answer was still to be found in it. இதை நாம் பதிலை பார்க்கும்போது அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். Also if you read in Matthew chapter 5, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17 to 19, 15 19 வரை பார்க்கும் பொழுது here what it says, என்ன சொல்லப்படுகிறது? the fulfillment of law. அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். Do not think that I have come to abolish the law or the prophets. நான் சட்டத்தையோ அல்லது தீர்க்கதரிசிகளையோ நான் அழிக்க வரவில்லை. I have not come to abolish them but to fulfill them. நான் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிறார். For truly I tell you, உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், until heaven and earth disappear, வானமும் பூமியும் ஒழிந்தாலும், not the smallest letter, not the least stroke of your pen will by any means disappear from the law until everything is accomplished. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் எழுதப்பட்ட வார்த்தையானது ஒன்றும் அது ஒழிந்து போவதில்லை. And also in 19 verse 19, 19ஆம் வசனத்திலே it says, இப்படியாக சொல்லப்படுகிறது, therefore anyone who set aside one of the least of these commands and teaches others accordingly will be called least in the kingdom of heaven. பரலோகத்திலே இந்த தேவனுடைய செய்திக்கு எதிராக எழுதப்பட்டால் அல்லது போதிக்கப்பட்டால் அவர்கள் பரலோகத்திலே அவர்கள் தாழ்ந்த இடத்திலே இருப்பார்கள். But whoever practice and teach this command will be called great in the kingdom of heaven. ஆனால் இதை அப்படியே கடைபிடித்து தேவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்கள் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். So the lawyer replies with a proper understanding of what the law taught concerning eternal life. அதாவது இந்த வழக்கறிஞர் நித்திய வாழ்வை குறித்து என்ன போதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து அவர் கேட்டார். So in Luke chapter 10, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் verse 27 and 28, 27-28 he answered, இப்படியாக பதிலளிக்கிறார், love the Lord your God with all your heart and with all your soul
and with all your strength. நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு சிந்தையோடும் அவரில் அன்பு கூற With வேண்டும். all your mind and love your neighbor as yourself. அது மாத்திரமல்லாமல் நீ உன்னை போல உன் பிறனை நேசிக்க வேண்டும். And you have answered correctly. நீ சரியாக பதிலளித்தாய். Jesus replied. ஆண்டவர் கூறினார். Do this and you will live. நீ இப்படி இதை கடைபிடிக்கும் பொழுது கட்டளைகளை நீ வாழ முடியும். நீ வாழ வேண்டும் என்றால் When you want to live, இங்க பாருங்க அவர் சொன்ன ஒரு கட்டளை. what are the commandments God has given? Jesus answered. ஆண்டவராகிய தேவன் He பதிலளித்தார். said, love the Lord your God உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிக்க in வேண்டும். all your heart, உன் இருதயம் முழுக்க. with all your soul, உன் இருதயம் முழுக்க நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும். with all your strength, உன் முழு பலத்தோடு. with all your mind, உன்னுடைய முழு and சிந்தையோடு. love your neighbor as yourself. அது மாத்திரமல்லாமல் உன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும். So love the Lord கர்த்தரை நீ நேசிக்க வேண்டும். your God உன்னுடைய தேவன் with all your heart and with all your soul உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் and with all your strength. உன் முழு பலத்தோடும். So if you read this thing in Levites நீ லேவியராகமத்திலே இதை படிக்கலாம். chapter 19 19ஆம் அதிகாரம் verse 18 18ஆம் வசனம் also says here, இப்படியாக சொல்லுகிறது. do not seek revenge நீ அதாவது எதிர்த்து போராட வேண்டாம். or bear a grudge அவர்கள் மேல் நீ அப்படியே முறுக்கம் கொள்ள வேண்டாம். against anyone யார் மீதும் among your people, உன் ஜனங்கள் மேல். but ஆனால் love your neighbor உன்னை போல பிறரை நேசி. as yourself. நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அப்படி. And God says here, கர்த்தர் சொல்கிறார், I am the Lord. நான் கர்த்தர். So both which Jesus quoted to another lawyer on later occasion. இன்னொரு வழக்கறிஞரிடம் ஆண்டவராகிய தேவன் இன்னொரு நேரத்திலே இப்படியாக சொல்லுகிறார். In Matthew chapter 22 மத்தேயு 22 verse 37 37ஆம் வசனம் to 40 அதிலிருந்து 40 வரை. So upon these two laws, இந்த ரெண்டு சட்டங்களும், so one to love God, ஒன்று ஆண்டவரை நேசிக்க வேண்டும், the other to love your neighbor, மற்றொன்று உன்னை போல் பிறனை நேசிக்க வேண்டும். so the entire law was based. இதிலே எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. Those living while the law was still in force அந்த கட்டளையானது இன்றைக்கும் நடைமுறையில் could இருக்கிறது. live. அப்பொழுதுதான் நீ வாழ முடியும். Could live here means இங்கே வாழ முடியும் என்று சொன்னால் be saved. நீ அப்படியாக So ரட்சிக்கப்படுவாய். but the lawyer is not finished. ஆனால் இங்கே இந்த வழக்கறிஞர் அதை செய்ய If முடியவில்லை. you read in Luke chapter 10 verse 29, லூக்கா 10:29 but he wanted to justify himself. அவரையே அவர் சரியானவராய் சொல்லுகிறார். So he asked Jesus, ஆண்டவரிடம் கேட்கிறார், இயேசுவிடம், who is my neighbor? என்னுடைய பக்கத்தில் இருப்பவர் யார்? He decided to justify himself. அவரையே அவர் சொல்லிக் கொள்கிறார். Was he embraced Jesus' answered him so easily? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே தழுவிக்கொண்டு ஏற்றுக்கொண்டாரா? He asked a question கேள்வி கேட்கிறார், which precipitates the parable. இந்த காரியம் அவரை துன்பப்படுத்துகிறது, துரிதப்படுத்துகிறது. And who is my neighbor? யார் என்னுடைய பக்கத்தில் இருப்பவர்? Another thing is, இன்னொரு காரியம், the parable itself. அந்த ஓமையே அப்படியே இருக்கிறது. Let us see this thing. நாம் இதை பார்க்கலாம். A man, ஒரு மனிதர் travels from Jerusalem to Jericho. எருசலேமிலிருந்து எரிகோக்கு அவர் பிரயாணப்பட்டு போகிறார். If you read in chapter 10 verse 30 in Luke, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:30 I'm going to explain. நான் இந்த உண்மையை உங்களுக்கு விவரித்து சொல்ல A போகிறேன். man traveled from Jerusalem to Jericho எருசலேமிலிருந்து எரிகோக்கு ஒருவர் பிரயாணப்பட்டு போகிறார். and his
beaten. அவர் அடிக்கப்படுகிறார். In Luke chapter 10 verse 30, லூக்கா 10:13 in reply Jesus said, ஆண்டவராகிய இயேசு a பதிலளிக்கிறார். man was going down from Jerusalem to Jericho எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். when he was attacked by the robbers. அவர் திருடர்களால் தாக்கப்படுகிறார். They stripped him of his clothes, அவருடைய அங்கிகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். beat him, அவரை அடிக்கிறார்கள். and went away, அவர்கள் திருடிக் கொண்டு போகிறார்கள். leaving him half dead. அவர் பாதி குற்றுயிராயிருக்கிறார். So now இப்பொழுது two passed by, இரண்டு பேர் அந்த வழியாய் கடந்து போகிறார்கள். doing nothing. ஒன்றுமே செய்யவில்லை. You can read this thing in Luke chapter 10 லூக்கா 10 verse அதிகாரம் 31 and 32. 31 32 பார்க்கலாம். See, the first one was முதலாவது priest, வந்தவர் ஆசாரியர். and the second இரண்டாவது வந்தவர் was Levi. லேவியர். And both of this were of the religious elite. அவர்கள் அதாவது மத போதகத்திலே அவர்கள் சிறந்தவர்களாய் இருந்தார்கள். In Israel, இஸ்ரவேல் நாட்டிலே at that time, அந்த நேரத்திலே a Samaritan ஒரு சமாரியன் வருகிறார். comes by and show compassion. அங்கே அவர் மனதுருகி This thing you தன்னுடைய can read அன்பை வெளிப்படுத்துகிறார். in Luke chapter 10 verse 33 to 35. லூக்கா 10:33 இலிருந்து 35 வரை நாம் பார்க்கலாம். Now here the distance of about 20 miles. அது எவ்வளவு தூரம் என்றால் 20 மைல். 20 miles means 20 மைல்கள் என்றால் it's 32 kilometers 32 கிலோமீட்டர் approximately. ஏறக்குறைய. That means from Kelis to Minju. கெல்லிஸ்லேருந்து மீஞ்சூர் அவ்வளவு தூரம். So it is a danger road. அது ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு வழியாக இருந்தது. And known as the way of blood. அந்த இடத்திற்கு இரத்த வழி என்று சொல்வார்கள். Because of the robbers. ஏனென்றால் அந்த திருடர்களின் கூட்டம் இருக்கும். They stripped off his clothing அந்த அவர்களுடைய உடைகள் எல்லாம் and wounded by thieves. அங்கே அந்த திருடர்கள் அவர்களை அப்படியாக வேதனைப்படுத்தினார்கள். He left off dead. குற்றுயிராய் அங்கே இருந்தார். Now there's two things. ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கலாம். This is the good Samaritan, நல்ல சமாரியன். and here and he showed the compassion. அவர் அங்கே மனதுருக்கத்தை In this காண்பித்தார். world there are two organizations. அதே போல்தான் இந்த உலகத்திலும் ரெண்டு நிறுவனங்கள் They are இருக்கிறது. doing this great work. இந்த பெரிய வேலையை செய்கிறார்கள். One is good Samaritan ஒன்று நல்ல சமாரியன். and also the compassion. அது மாத்திரம் இல்லாமல் கம்பேஷன் என்ற ஒரு நிறுவனம் So இருக்கிறது. the Samaritan அந்த சமாரியர்கள் were despised by the Jews. யூதர்களால் அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள். In John chapter 4 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் verse பார்த்தோம். 9, 9ஆம் வசனம். the Samaritan woman சமாரிய பெண்மணி said to him, ஆண்டவரை பார்த்து சொன்னாள், you are a Jew நீர் ஒரு யூதன், and I am a Samaritan நான் ஒரு woman. சமாரிய பெண். How can you ask me for a drink? என்னிடம் எப்படி தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கலாம்? For Jews யூதர்கள் do not associate with the Samaritans. சமாரியர்களோடு அவர்கள் கலக்க மாட்டார்கள். So they were the descendant of those imported at the time of Assyrian captivity. அவர்கள் அசிரியர்கள் சிறைபிடிக்கப்பட்டு வந்த மக்கள். You can read this in 2 Kings இதை நீங்கள் 2 ராஜாக்களிலே படிக்கலாம். chapter 17 17ஆம் அதிகாரம் verse 24 to 41. 24 இலிருந்து 41ஆம் So வசனம். this Samaritan இந்த சமாரியர்கள் who would have been despised by the Jews shows compassion. அங்கே இந்த சமாரியர்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்மணியிடம் அவர் சமாதானத்தை காண்பிக்கிறார். அதுபோல தான் இங்கும். So now we come to this parable. இந்த ஆண்டவருடைய சொன்ன உபமானத்திலே So this Samaritan, இந்த சமாரியர் he bandaged the wounds அந்த சமாரியன் அந்த வழியாய் வந்தவர்
applying oil and wine. அந்த மனிதருக்கு குற்றுயிராய் இருந்தவருக்கு அவர் கட்டு போட்டு எண்ணெய் எல்லாம் பூசுகிறார். I will explain this later. நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக பின்பு சொல்லுகிறேன். Applying oil, முதலாவது அவர் எண்ணெய் பூசுகிறார் and wine. அவருக்கு என்ன கொடுக்கிறார்? திராட்சரசம். The first aid in those days. அந்த நாட்களிலே இதுதான் first aid, முதலுதவி. So he puts the wounded man on his own animal and take him to an inn. அது மாத்திரமல்லாமல் தான் ஏற்றி வந்த மிருகத்தின் மேல் அந்த மனிதனை வைத்து ஒரு சத்திரத்திலே கொண்டு போகிறார். He gives the innkeeper அங்கே சத்திரத்தின் உரிமையாளருக்கு 2 dinar, 2 தினார் கொடுக்கிறார். that is 2 days wages, 2 நாளுக்குரிய கூலி, to provide care. அவரை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். And he tells the innkeeper அந்த சத்திரத்தின் உரிமையாளரிடம் to சொல்லுகிறார், spend whatever it takes, என்ன அவருக்கு நீங்கள் செலவு பண்ணுகிறீர்களோ அதை நான் கொடுக்கிறேன். and he will repay him when he comes again. நீ மீண்டும் வந்து அதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். This is, if you read in Luke 10:30 லூக்கா 10:13 to 35. 35 வரை பார்க்கும். Here's the thing regarding the parable. இதுதான் இந்த ஓமையின் கருத்து. So the good Samaritan, அந்த நல்ல சமாரியன், the law have been passed to encourage the passers by to help those in need. அந்த இடத்திலே சட்டமானது தேவையானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் பாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். I think after this only this act will be came into pass. So it has been a common to apply இதை எல்லோருக்கும் பொதுவாக செயல்படுத்துவது allegorical interpretation to this parable. இந்த காரியமானது எல்லோருக்கும் அது ஒரு வியாக்கியானம் பண்ணுகிற பலதரப்பட்ட மக்களுக்கும் உதவியாக இருந்தது. Now let me explain this thing. நாம் இதை பார்க்கலாம். There we saw அங்கே the travelers. அங்கே ஒரு பிரயாணி. The travelers represents man. ஒரு பிரயாணி என்றால் மனிதனை குறிக்கிறது. We saw a priest there. அங்கே ஆசாரியர் வருகிறார். We saw the லேவியர் வருகிறார். And the சமாரியரும் வருகிறார். So 3 people. 3 மக்களை பார்க்கிறோம். So who has left the this is the interpretation. இதுதான் வியாக்கியானம். And now இப்பொழுது the traveler, அந்த பிரயாணி, the traveler represents அந்த பிரயாணியை எது குறிக்கிறது என்றால் man, மனிதன், who left the heavenly city. அவர் பரலோகத்தை விட்டு, This heavenly city அந்த பரலோகம் என்பது is explained here as a Jerusalem. எருசலேமை குறிக்கிறது. And for the worldly one, உலகத்திற்காய் that is Jericho. எரிகோ. So Jesus also ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட left the heaven பரலோகத்தை விட்டு and he came to this world. இந்த உலகமாகிய எரிகோவுக்கு வந்தார். Like the robbers இங்கே திருடர்கள் or represent யாரை குறிக்கிறது? the representative of the devil and sin. பாவமும் சாத்தானும் திருடர்களுக்கு உதாரணம். Who leave man dying in sin. பாவத்திலே மனிதன் மாய்ந்து விடத்தக்கதாக அவர்களை அவன் தொந்தரவு செய்கிறான். And the priest and the Levi, அதாவது ஆசாரியர்களும் லேவியர்களும் refer to the law and its sacrifice. அவர்கள் இந்த ஆசாரியர்கள் பலி செலுத்துவதிலும் லேவியர்களும் அதிலே இருந்தார்கள். So which are unable to help. அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இது என்னுடைய கற்பனையில This is my imagination. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இத How I am taking ஓய்வு நாள்ல நல்லா பண்ணக்கூடாது. ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது? நான் எதையுமே செய்யக்கூடாது. நான் வேலை செய்யக்கூடாது. இப்போ பைபிள் நம்பில் சின்ன பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சைடில் போயிட்டு இருப்பேன். அடுத்த வழியாக போயிருப்பார். ஏன்னா மற்றவர்கள் கிடையாது. பட் பிரீஸ்ட்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த ஆசாரியர் அவர் அதை பார்த்துட்டு
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. வேற யாராவது கூட்டிட்டு வருவார். He will bring someone. எனக்கு நிறைய வேலை இருக்கு. I got so much of work. So கர்த்தர் அனுப்புவார். God will send you. I will pray like that. He will be telling and he has gone. அடுத்தது the next person வந்தவர், the next person who came, ஒருவேளை பெந்தகோஸ்து பாஸ்டர். I think he may be a Pentecostal. Hallelujah. Praise God வந்திருப்பார். He might have been telling hallelujah. Praise the Lord. Today is Sunday. I have to go and I can't go office. I will go to church and I will pray. Surely I will pray. God will send someone for you. He might have gone. Well, let us see. மூன்றாவது வந்தவரு, the third one who came, ரொம்ப விசேஷமானவர். he is an extraordinary person. அவர் businessman. He is a businessman. அங்க கொஞ்ச நேரம் அவர் வேஸ்ட் பண்ணா கூட, if we spend a little time அங்க there, அவருக்கு அது ஒரு லாஸ். it is a loss for him. லாஸ் மாத்திரம் இல்ல, not only a loss. அந்த ஜெருசலேம்ல இருந்து from Jerusalem, இந்த எரிகோவுக்கு போகக்கூடிய அந்த ரோட் ஆனது, that pathway, நான் சொன்ன உங்களுக்கு, I told you already, ரத்தக்கரை படைந்தது. it is a bloodshed place. திருடர்கள் இருக்கக்கூடிய இடம். because the thieves and robbers were there. வந்தவர் businessman. The man who came is a businessman. அவரையே கொன்னுட்டுக்கலாம். They might have been a murder. That அவர் பயந்திருக்கலாம். he might have been அப்படிப்பட்ட ஒரு businessman. that type of businessman he is. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி சொல்றவங்க தான், where the people who are telling about the Lord, வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். they know much about. ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம் இந்த வழி. we have seen the two people, அந்த two persons. எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகக்கூடிய அந்த வழியில ரெண்டு பேருடைய காரியங்களை நாம் பார்த்தோம். we have seen the person two. இந்த businessman, but the businessman, எதுக்குமே பயப்படல. he has not feared for anything. திருடனுக்கு பயப்படல. he has not fearing for the robbers. சூழ்நிலைகளுக்கு பயப்படல. he is not fearing for the situation. டப்னாய் இறங்கி he came down. அவருக்கு உதவினார். he has helped that person. காயங்களை he has என்ன பண்ணார்? cleansed the wounds. சுத்தப்படுத்தினார். he has cleansed. என்ன பண்ணார் அவர்? what he has done? என்ன ஆயிலையும் he poured oil, வைனையும் he gave wine தொடச்சார். to cleanse that. தொடச்சிட்டு அது மாத்திரம் இல்ல, not only that, அவருடைய சொந்த வாகனத்துல he used his own vehicle. ரத்தம் படைந்த இருக்கக்கூடியவர், that man is wounded with bloodshed. சொந்த அவருடைய வாகனத்துல in his vehicle ஏற்றி சென்றார். in the animal vehicle. எப்படிப்பட்ட ஒரு காரியம். what a great man he is. so and he was the good Samaritan. அந்த நல்ல சமாரியன். I also told about the priest and the Levi. நான் ஆசாரியர்களை பற்றியும் லேவியரை பற்றியும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். refer to the law and its sacrifice. அவர்களுடைய சட்டத்தையும் அவர்கள் பலி செலுத்துகிறதையும், which are unable to help. அவர்களால் உதவி செய்ய முடியவில்லை. but ஆனால் good Samaritan. இந்த நல்ல சமாரியன். who is this good Samaritan? யார் இந்த நல்ல சமாரியன்? is Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. good Samaritan. அவர் நல்ல ஆண்டவர். is Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நல்ல சமாரியன். who provides the help. அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். needed. நம்முடைய தேவைகளில். the wine, அந்த திராட்சரசம் represents எதை குறிக்கிறது? the blood of Christ. ஆண்டவருடைய இரத்தத்தை. and the oil, அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அங்க பாருங்க, let us see. அங்க எந்த எக்ஸ்கியூஸ் அங்க சொல்லல. God has not that Samaritan has not said any excuses. எனக்கு இன்னைக்கு 7th day னு சொல்லல. He has not told that today is the 7th day. நான் இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் இன்னைக்கு சர்ச் இருக்குதுன்னு சொல்லல. I belong to Pentecost and I have to go to church to give the sermon. என்ன பண்ணாரு? அந்த good Samaritan, that good Samaritan, உதவினார். he has அவர்தான் அந்த இயேசு. yes helped. அவர்தான் அந்த இயேசு. that good Samaritan is Jesus Christ, who provides the help needed. அவர் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். so the inn, அந்த சத்திரம், is the church. சபை. inn is அந்த சத்திரம் எதை குறிக்கிறது? the church. சபை. அவரை தூக்கி போட்டு போயில்ல. அப்ப நான் பார்க்கல. ஆனா அந்த அடிப்பட்ட அவன் பாவத்துல இருக்கக்கூடிய அவனை தூக்கி கொண்டு போய் சத்திரத்தில்
ஆலயத்தில் சத்திரத்தில் என்ன பண்ணாங்க? வைத்தார்கள். The innkeeper அங்கே அந்த சத்திரத்தின் அந்த innkeeper கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறார். இவரை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்றார். The innkeeper was there and this Samaritan has taken this wounded person and he said that அந்த innkeeper என்னுடைய கற்பனையில in my imagination அவரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா how I am taking apostles and pastors. I think apostle and pastors. So to take care of him. அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். And the two coin அந்த ரெண்டு காசு represents அந்த ரெண்டு தினார். அந்த ரெண்டு காசு அது கொண்டு அப்போஸ்தலரையும் பாஸ்டரையும் கொடுத்துட்டு அந்த ரெண்டு டினார் அவங்க கையில கொடுக்கறாங்கன்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்குன்னா What is the meaning for the dinar? One is முழுக்க ஞானஸ்தானம். The immense baptism. இரண்டாவது the second one is the Lord's Supper. கர்த்தருடைய பந்தி. So as a interesting as a such interpretation இந்த வியாக்கியானம் maybe so is it really what Jesus is teaching in this parable? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்திலே என்ன உண்மையாக பேசுகிறார்? Does Jesus have some other lessons that he wants us to glean from it? நமக்கு இதிலிருந்து வேறு ஏதாவது ஒரு பாடத்தை நமக்கு போதிக்கிறாரா? அடுத்தது next Jesus follow to the parable. ஆண்டவர் இந்த ஓமானத்தை எப்படியாக நடத்துகிறார்? இயேசு கிறிஸ்து ஓமையை பின்பற்றுகிறார். How he is following? So he poses the question, அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், which of the three proved to be a neighbor? யார் பக்கத்திலே இருப்பவர்கள் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள்? Which of the three proved to be a neighbor? இந்த மூன்று பேரில் யார் நெய்பர்? In Luke chapter லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 verse 36 36 here it says, இங்கே சொல்லப்படுகிறது, which of these three do you think was a neighbor to the man who fell into the hands of robbers? இந்த திருடர்களால் காக்கப்பட்டவருக்கு யார் முதல் உதவி செய்கிற ஒரு சொந்தக்காரராக இருக்கிறார், பக்கத்திலே இருப்பவரார்? So the expert in the law replied, அந்த சட்டத்தில் இருக்கிற தத்துவத்திலே இருக்கிறவர் சொல்லுகிறார், the one who had mercy on him. அவர் மேல் இரக்கம் உள்ளவர்தான். Jesus told him, ஆண்டவர் சொல்லுகிறார், go and do likewise. அப்படியே செய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். So the lawyer replies, அந்த வழக்கறிஞர் பதிலளிக்கிறார் with the obvious answer, ஒரு வெளிப்படையான ஒரு பதிலோடு, he who showed mercy on him. அவர் மேல் இரக்கம் காண்பித்தார். So Jesus then ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து admonished the lawyer, அந்த லாயரிடம் சொல்லுகிறார், to do likewise. எப்படியோ அப்படியே செய் என்று சொல்லுகிறார். Notice that Jesus அங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு சொன்னதை turn the focus of the original question, அங்கே ஒரு சரியான கேள்வியிலே அவர் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுகிறார். from who is my neighbor, யார் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவர், and to who was the one that was neighbor to the one in need. அதாவது தேவை உள்ளவருக்கு உதவுகிறவர் தான் பக்கத்தில் இருக்கிறவர். This indicates that Jesus இயேசுவானவர் sought to draw the attention to what it means to எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, love your neighbor உன்னை போல் பிறனை நேசி as yourself. So the purpose of the parable, இந்த ஓமானத்தின் முக்கியத்துவம், in view of the context இதை நாம் பார்க்கும் பொழுது and the manner in which Jesus applied, it is clear. இயேசுவானவர் இதை உபயோகித்த வண்ணம் தெளிவாக இருக்கிறது. So Jesus teaches, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்? Jesus teaches ஆண்டவர் சொல்கிறார், who our neighbor really are. நம்முடைய பக்கத்திலே இருக்கிறவர் யார், what it means to
love your neighbor as yourself. நான் உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லுகிறார். அது என்ன? Here are some lessons இங்கே நமக்கு ஒரு பாடம் that கற்பிக்கிறார். can be glimpsed from the parable இந்த ஓமானத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். when its purpose is kept in mind. நம்முடைய சிந்தையிலே இதை வைத்துக் கொள்ள வேண்டும். The lesson from the parable. இந்த ஓமானத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? What we learn from this parable. இந்த பாரபிள்ல இருந்து நாம் என்ன படித்துக் கொள்கிறோம்? The neighbor is one in need whom we can help. அதாவது தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவுவதுதான் நெய்பர்ஹுட். The cost of compassion. மனதுருக்கம். நம்ம பார்த்தோம். We have seen. என்ன பார்த்தோம் அப்படினா? What we have seen? அந்த ஜெருசலேம்ல இருந்து எரிகோ அந்த ரோட பத்தி நம்ம பார்த்தோம். When they are coming on the road. Traveler. The Jerusalem is Jericho. Jesus Christ. இறங்கி வந்தார். He came from the heaven to the earth. எல்லா அவருடைய ஃபெசிலிட்டிஸையும் விட்டுட்டு He got all the facilities. மனிதனுக்காக அவர் இறங்கி He came for the mankind. நீ கூட நான் ஒரு நிகழ்ச்சியில நான் பார்த்தேன். I have seen கூட எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மரித்த வீட்ல போயிட்டு எழுந்து வா ஆனா இதை நான் பார்க்கும்போது இதை வேற யாருமே அதை பண்ணதில்லை வேதத்தை தவிர. இயேசு கிறிஸ்து 2 இன்சிடென்ட்ஸ் செய்தார். ஒன்று லலிதா கும்மி சிறுபெண்ணு எழுந்து வான்னு, இன்னொன்னு லாசருல போயிட்டு எழுந்து வான்னு சொன்னார். ஒரு அதிகாரமுள்ள ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். ஏன்னா அவர் மேல அவரு இந்த மனது உருகினார். அங்க அந்த நூற்றுக்கு அந்த ரூலர் சினகஸ் ஆஃப் ரூலர் அவர் மீது மனது உருகி அவரோட சென்று அவரை தேற்றினார். மனிதர்கள்லாம் அவரை டிஸ்கரேஜ் பண்ணும்போது கூட தேற்றினார். பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு அங்க ஒரு அதிசயத்தை மரித்த பிறகு அவரை உயிரோட எழுப்பினார். அதே மாதிரி லாசருடைய கல்லறைக்கு அங்க போகும்போது 4 நாள் ஆயிற்று. அப்போ எல்லாருமே என்ன இவர் பண்றாருன்னு கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த மரித்தவனை எழுப்பினார். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்றாங்க? எழுந்து வான்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே உயிரா எழுந்திருக்கலன்னு பேசினவங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணாங்க? எழுந்து வான்றாங்க. மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர் என்னுடைய தேவன். See, when we go to the house, if someone died, what the people around them were the near one, the relatives, they are crying, get up from the deathbed. Why they are telling? Even Jesus Christ said, Talitha Kumi, that the ruler daughter was died, and God, Lord Jesus Christ, made her to alive. He gave life. Like that, in Lazarus' life also, he has died, and after 4 days, God called Lazarus to come out from the tomb, and he came. Even Lord Jesus Christ has risen from the dead. So this shows that the Lord Jesus Christ can give life, and He is a resurrected God. So the cost of compassion. ஆண்டவர் ஒரு மனதுருக்கத்தை பற்றி சொல்லுகிறார். A willingness to cross the social barrier. ஆண்டவர் இந்த சமுதாயத்தினுடைய தடைகளை நீக்கி போட அவர் வந்தார். As Jesus illustrates in using a Samaritan in this parable. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியனுடைய இந்த ஓமானத்திலே இதை நமக்கு போதிக்கிறார். பாருங்க, and there should be no religious. அங்கே எந்த மத காரியங்களும் அல்ல. And also there is no racist. அங்கே அதாவது இனவெறியும் இல்லை. And no national barrier there. அங்கே இந்த நாடு அந்த நாடு என்ற தேசத்து தடைகளும் இல்லை. To showing compassion. மனதுருக்கம் என்பது எல்லார் மேலும் இருக்க வேண்டும். எல்லார் மேலும் இருக்கணும். Throughout the world the compassion should be there.
இன்னைக்கு கூட நம்ம அருமையான பாலசுப்ரமணிய ஐயா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஆகஸ்டில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அநேகர் அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அருமையான சகோதரன் ஜாலி ஆபிரகாம் கூட என்ன பண்ணாரு அந்த ஜெபித்தார். See, we have seen that SPB Balasubramanian, who is a great singer, when he was in the hospital, many were prayed for him. Even Jolly Abraham, a great singer, also prayed for him. And willingness to take a risk. அதாவது அந்த இடத்திலே கஷ்டப்படுவதற்கு அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான அந்த ரோட்ல in that dangerous road, பைபிளே தெரிஞ்சவங்க even they know Bible very well, ஓடிட்டாங்க. they ran away. பயந்துட்டாங்க. they were frightened. நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் வந்துட கூடாது. The risk should not come to us. மிஞ்சு போனா நான் பண்ணிப்போம். praise lord, hallelujah. கர்த்தர் பார்த்து கொள்வார். praise the lord, hallelujah, God will see. ஆனா but Samaritan, the good Samaritan, ரிஸ்க் எடுத்து he has taken a risk எடுத்துட்டு to save. He took a great risk அவர் பெரிய ஒரு கஷ்டத்தை அங்கே சுமக்கிறார். by stopping there. அந்த இடத்துல நிற்கிறார். அங்க நிக்கிறது டேஞ்சர். It is very dangerous to stand there. என்ன கூட சொல்லுவாங்க, ஐயா அங்க போகாதீங்க அந்த 100 அடி 200 அடி ரோட்ல. Don't go in the 200 feet road. பயங்கரமா நடக்குது. Because தனியா போகாதீங்க. you cannot go in the car. இது கூட என்னன்னா, what happened here? He took risk. He has taken risk by stopping to help. அந்த இடத்திலே உதவி செய்ய. So what if the robber were still nearby? அங்கே திருடர்கள் பக்கத்திலே இருக்கிறார்கள். இருந்தார்னா, if their robbers comes, what if other thieves came by on this road to know as the way of blood? அந்த இடத்திலே இரத்தக்கிளறி உள்ள அந்த இடத்திலே so திருடர்கள் வரலாம். So Christians are called upon to take risk. ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் ரிஸ்க் கஷ்டப்பட வேண்டும். நான் இன்னொரு சாட்சியை கூட கேட்டேன். I have heard another testimony. ராமராஜ் ஐயா கூட even the Ramaraj ஹாஸ்பிடல்ல இருக்க அட்மிட் ஆயிருக்கும் போது சினி ஆக்டர், அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். he is a well known அவர் சொன்ன ஒரு சாட்சி. what is the என்ன சொன்னாருன்னா, what he said, ஒரு நபர் one person எப்போ பார்த்தாலும் என்னுடைய பக்கத்துல நின்னு அழுது ஜெபிப்பாரு. நான் கோமால இருந்தேன். when I was in coma, I know that one person used to cry and pray for me. ஆனா ஒரு நாள் எனக்கு நினைவு வந்த பிறகு, when I came முழு நினைவு வந்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், என் சொந்தக்காரர் கூட அழுவலையே, even my relatives are not crying for me, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, I don't know whom you are, ஏன் எனக்காக அழுவ, why you are crying and praying அப்படின்னு சொல்லும்போது, when I asked that, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். Ramarajan actually asked like that, Mr. Ramarajan, and he said, God loves you. Mr. Ramarajan இத சொன்னார், கிளியரா சொன்னார். He has said in the YouTube. So likewise, அதே போல the Christians கிறிஸ்தவர்களாகிய நாம் are called upon to take risk. நாம் கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். In Luke chapter 6:30, லூக்கா 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், how do we know people ஜனங்களை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? won't take advantage of our generosity? நம்முடைய உதாரண குணத்தை பார்த்து மற்றவர்கள் தவறான காரியங்களும் செய்யக்கூடாது. But this is an area where we need to have faith in God. கர்த்தர் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்க So வேண்டும். willingness to set aside a busy schedule. உங்களுக்கு அதிகமாக கஷ்டமான சூழ்நிலையில் பிஸியாக இருப்பீர்கள். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். Nowadays God's people. I'm not telling about others. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். The ministers. They are willing to set aside a busy schedule. அவர்கள் எப்பொழுதும் ஒரே பிஸியாக தான் இருப்பார்கள். The Samaritan. Even the Samaritan was on a journey. அவர் என்ன செய்கிறார்? பிரயாணப்படுகிறார். But took the time to stop. ஆனால் அங்கே நிற்கிறார். And care for the man. அந்த மனிதருக்காக அவர் அக்கறை எடுக்கிறார். Jesus taught us. ஆண்டவர் நமக்கு இதிலிருந்து என்ன போதிக்கிறார்? To take the time. நாம் நேரம் எடுத்து to show compassion. மற்றவர்களின் மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும். Forced. நாம் எப்படி you can read this thing in Matthew chapter 5
41. 41 So the first mile may have been forced, but the second mile was one to be given out of love. அதாவது நாம் சில நேரங்களிலே நம்மை செய்யும்படியாக தூண்டுவார்கள், சில நேரத்திலே அன்பிலே நாம் மற்றவர்களுக்கு செய்கிறோம். This is what I told you. ஆகையால் தான் நான் A சொல்கிறேன், willingness to set aside the busy schedule. நாம் பிஸியாக இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். And so another thing is இன்னொரு the காரியம், willingness to make sacrifice. நாம் தியாகம் செய்ய வேண்டும். The Samaritan இந்த சமாரியன் sacrifice தியாகம் செய்தார். more than just time and energy. அவருடைய நேரத்தையும் அவருடைய பலத்தையும் எனர்ஜியையும் He used some of his own provisions. அவருடைய சொந்த பொருட்களை அவர் You can read this thing in Luke chapter 10 verse 34. கொடுக்கிறார். லூக்கா 10:34 இருக்கிறது. And even அது மாத்திரமல்லாமல் offered a open-ended agreement to provide for his help. அவருடைய உதவியை அங்கே வெளிப்படையாக அவர் ஒப்பந்தத்தோடு சொல்லுகிறார். This thing we found in verse 35. 35ஆம் வசனத்திலே பார்க்கலாம். Jesus taught his disciples ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு என்ன கற்பித்தார்? to be willing to make sacrifice. நீங்கள் தியாகமாய் இருக்க வேண்டும். In so doing, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது we are the truly follower of God and walk in love. நாம் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வழியிலே நடப்பவர்களாய் இருப்போம். With the parable of this good Samaritan, இந்த சமாரிட்டனோட இந்த ஓமானமானது we are challenged to a higher standard of love. ஆண்டவரை நம்முடைய அன்பை அதிகமாய் வெளிப்படுத்த உதவுகிறது. The higher is that the definition of neighbor அந்த ஹையர் என்பது அதாவது பக்கத்திலே இருந்து உதவி செய்வது, is more inclusive. அது மிகவும் தேவையானதாக. The higher in that definition of compassion is greater. அது கம்பேஷன் மனதுருக்கம் என்பது, ஹையர் என்பது அது மனதுருக்கத்தை கூறுகிறது. Therefore, ஆகையால் let us heed the words of Jesus to the lawyer who tested him. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்த அந்த வழக்கறிஞருக்கு ஆண்டவர் சொன்னதை What Jesus said there? அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Go and do likewise. எப்படி இந்த நியாய பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே போய் That செய்யுங்கள். means like a Samaritan. எப்படி என்றால் அந்த நல்ல சமாரியனை போல. So, of course, ஆனால் without the salvation ரட்சிப்பு இல்லாமல் that Jesus makes possible, no degree of righteousness is possible. அதாவது இந்த ரட்சிப்பு இல்லாமல் இந்த காரியங்களை நாம் செய்ய முடியாது. So